வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். யமஹா எபிசெட்டு வெர்சன் 1, வெர்சன் 2, வெர்சன் 3, வெர்சன் 4 வரைக்கும் ஒன்று தான். இது வண்டி வந்து வெர்சன் 3 B6 மாடலு. இது வந்து நம்ம கிராங்க் சாப்பிட்டு பேலன்ஸ் கியர் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம இதை கழட்டும் போது நிறைய போல்டும் நிறைய நட்டு வாசர் இருக்கிறனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. அது வந்து ப்ராப்பராக எப்படி மாட்டுறது, எப்படி மாட்டினோம்னா எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பேலன்ஸ் கியரில் என்னது வரும்னா, இந்த பக்கம் ஒரு வாசரு, இந்த கனமான வாசரு, அது அந்த பேலன்ஸ் கியருக்கு மேலே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கிராங்க் ஷாஃப்டில் அதே மாதிரி அளவுக்குள்ள இன்னொரு வாசரு. அந்த வாசரை பார்த்தோம்னா அதுவும் இந்த ஒரு கனமான வாசர் தான். இப்போ வந்து ரெண்டையும் வாசர் போட்டாச்சு. திரும்ப மூணாவது இந்த பேலன்ஸ் கியரில் வந்து இந்த பிளெயினான வாசர், இந்த மார்க்கிங் டைப் வந்து அந்த அப்படியே உள்ள என்ஜின் பார்த்த மணிக்கு இருக்கணும். இதில் ஒரு காற்று கீ வரும், இதில் ஒரு காற்று கீ வரும். இப்போ வந்து கிராங்க் ஷாஃப்டில் உள்ள காற்று கீ வந்து இந்த கீ, நம்ம அதை ரெண்டாவது வந்து அதை ஃபிட் பண்ணிக்குவோம். பேலன்ஸ் கீருக்கு வந்து இதான் அதோட காற்று கீ, ஒரு சின்ன சதுரமான ஒரு சின்ன காற்று கீ தான். இந்த காற்று கீ ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பேலன்ஸ் கியர் வீலை வந்து பார்க்கலாம். இப்போ கியர் வீல் வந்து நம்ம வந்து பிஸ்டன் வந்து நம்ம டாப்பில் வச்சாச்சு. நம்ம வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா செக்அப் பண்ணிக்கணும். பிஸ்டன் வந்து நம்ம டாப்பில் வச்சாச்சு. இது வந்து கிராங்க் ஷாஃப்டில் வர்ற கியர் வீல். இதை வந்து திருப்பி மாற்றி வசமாக போட முடியாது. இந்த வசம் இந்த மார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வசமாக தான் போடணும். நம்ம கரெக்டாக இன்னொரு டைம் கூட வந்து நம்ம பிஸ்டன் வந்து டாப்பில் இருக்கான்னு சொல்லிட்டு நல்லா செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. இது போட்டுட்டு அதே மாதிரி தான் பேலன்ஸ் கீருக்கும் இந்த இப்படி ஆப்போசிட் டைப்பாக போடக்கூடாது. இந்த மார்க்கிங் வந்து இந்த இடத்துல இருக்கும் கரெக்டாக. இந்த புள்ளியும் வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கணும். எப்படின்னா நேரே போட்டுட்டு பேலன்ஸ் கீர் வந்து கரெக்டாக அந்த வீலுக்கு நேரே. பார்த்துக்கிட்டோம்னா நல்லா தெரியும். இதில் உள்ள மார்க்கும் நேரே ஈவனாக இருக்கும். இப்படி போட்டுட்டு நம்ம வந்து கிராங்கை சுற்றி பார்க்கும்போது கிராங்கு வந்து எதுலையுமே இடிக்கக்கூடாது. இடிக்காமல் சாஃப்டாக இருக்கும். அது அந்த பேலன்ஸ் கீர் வந்து டைமிங் வந்து கரெக்டாக இருக்கிறப்போ எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது, சவுண்டும் வராது. இப்போ அடுத்து வந்து நம்ம இந்த இதுக்கப்புறம் வந்து கிராங்க் ஷாஃப்டில் வந்து இந்த ஒரு பேலன்ஸு ஒரு வாசரு, இந்த பேலன்ஸ் புஷ்ஷை போட்டுட்டோன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்துட்டோம்னா, நம்ம பேலன்ஸ் கியர் சைடு பார்த்துட்டோம்னா ஒரு ஸ்டெப் உள்ள வாசர். இந்த ஸ்டெப்பு வந்து இந்த கரெக்டாக அந்த பேலன்ஸ் கியருக்குள்ளே வரணும். அவ்வளோதான். இந்த பேலன்ஸ் கியரோட இது முடிஞ்சு. அதோட நட்டை போட்டு டைட் வச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த பேலன்ஸு வாசரு, இந்த புஷ் எதுக்குன்னு பார்த்தோம்னா, எபிசெட் வெர்சன் 1ல் இந்த இடத்துல கிக்கர் சாப்பிட்டு வரும், கிக்கர் சாப்பிட்டு வரும் சாரி. இதில் வந்து கிக்கர் பல்லு வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல எல்லாமே கிளச் ஹவுசிங் தான். இந்த ஈவன் அதுக்கு இந்த கிக்கர் ப்ளே பண்ணும்போது இந்த வீல் சுற்றும் கிளச் ஹவுசிங்கோட. அதில் வந்து இந்த இடத்துல ஒரு பல்லு வரும். அதுக்கு அந்த பேலன்ஸுக்காக மட்டும்தான். இது எப்பவும் சப்போஸ் கிக்கர் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரே அதாவது கிக்கர் யூஸ் பண்ணிக்கலாம், தேவைப்பட்ட கிக்கர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கிக்கர் இல்லாமலே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இப்படி அதே ஷாஃப்டில் அதே இன்ஜின் அப்படியே போட்டிருக்காங்க.
அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான், அந்த கேப்பை இது பண்ணுறதுக்காக தான் இந்த இந்த வாசர், இந்த புஷ்ஷு. அதுக்கப்புறம் வந்து இந்த கியர் வந்து ஆயில் பம்பு கியரு. இந்த வீல் சுற்றினா தான் ஆயில் பம்பு வந்து ஒர்க்கிங்கில் இருக்கும். இதை வந்து இப்படி மாற்றி திசைகள் எதுவுமே போடக்கூடாது. இப்படி போட்டால் தான் அந்த இன்ஜின் நாய்ஸ் மாறாது, இன்ஜின் சூப்பராக இருக்கும். நம்ம கலட்டும் போது கவனமாக இதை வந்து நம்ம கரெக்டாக கவனமாக மார்க் பண்ணியே கலட்டணும். இதில் வந்து தான் கரெக்டாக இந்த ஆயில் பம்பு வந்து வீல் ஓடும். ஆயில் பம்பு வந்து நம்ம வந்து இப்படி ஃபிட் பண்ணிட்டு ஆயில் பம்பு, அதுக்கப்புறம் கிளச் ஹவுசிங்கை பார்த்தோம்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ போடுறோம், ஓகேவா? அந்த இது பண்ணிவிடும். இதில் வந்து சேமாக இருக்குது பார்த்தீங்களா, எந்த ஒரு கேப்புமே கரெக்டாக ஈவனாக இருக்கும். இது மூவிங்கில் இருக்கும்போது இந்த கிராங்க் ஷாஃப்ட் சுற்றுறப்போ இந்த ஆயில் பம்பும் ஒர்க் ஆகும். அவ்வளோதான் நண்பர்களே. இதில் எதில் சந்தேகங்கள் குறைகள் எதுவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் நண்பர்களே.